இப்போ பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில நாங்குநேரியில நடந்த சம்பவம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அங்க மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது மாரி கன்டினியூஸா நடக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவா இது போன்ற குற்றங்கள், கொலைகள் நடப்பது தமிழ்நாட்டில், குறிப்பா தென் தமிழ்நாட்டில் நடப்பது பெரிய ஒரு கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை தமிழக அரசு ஆய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னணியாக, பின்புலமாக சாதிய வன்மம் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து, அதுபோன்ற நிலைகள் இருந்தால் தமிழ் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற சாதிய பிளவுகள், பிரிவினைகள் இன்னமுமே தமிழ் சமூகத்தை ஆட்டி படைத்து அதன் வழியாக பல்வேறு குற்றங்கள், கொலைகள் நடப்பது ஒரு நாகரிக சமூகத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே தமிழக அரசு உண்மையில் இந்த கொலை குற்றங்களுக்கு பின்புலமாக என்ன காரணம் இருக்கிறது? இது வெறும் சாதிய வன்மம் மட்டுமா, அல்லது இன்றைக்கு தமிழ் சமூகத்தை, குறிப்பாக தமிழக இளைஞர்களை வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம், அது குடிப்பழக்கத்தில் தொடங்கி அந்த போதை பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்து அது தமிழக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதுவும் இது போன்ற குற்றங்களுக்கு, கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறதா என்பதையும் தமிழக அரசு தீர ஆய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும், கொலைகளுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. எனவே இது போன்ற குற்றச்செயல்கள் நடவாமல் தடுப்பதில் தமிழக அரசுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. அதை செய்த வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.